இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரம் திங்கட்கிழமை என்று அன்னையாம் திரு அவை நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 முடிய இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தைகள் எதை பற்றி நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்விலே சந்தித்து கொண்டிருக்கின்ற பலவிதமான இடையூறுகளை பற்றியும், அது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக சந்தித்து அதிலிருந்து விடுதலை பெறுகிறார் என்பதையும் நற்செய்தி வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் எதை பற்றி பேசுகிறது என்றால், பேய் பிடித்த ஒருவனை குணமாக்குகின்ற செய்திதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேய் பிடித்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தன் சீடர்களை கடலின் வேகத்திலிருந்தும் காற்றின் வேகத்திலிருந்தும் அலைகளின் வேகத்திலிருந்தும் காப்பாற்றிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகை விட்டு கீழே இறங்கி வருகின்ற பொழுது பேய் பிடித்த ஒரு மனிதனை சந்திப்பதும் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதுமாக இங்கே நமக்கு காட்டப்படுகிறது. இந்த பேய் பிடித்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக சமுதாயத்தை சந்திக்க முடியாமல், மக்களோடு தன்னுடைய வாழ்க்கை நடத்த முடியாமல், அவன் இருந்த இடம், அவன் வாழ்ந்த வழிமுறைகள் என்ன என்பதை அழகாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடமாகவும், விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தான் எனப்படுவதாகவும், தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை பற்றி நாம் கவனமாக கேட்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக இந்த மனிதன் மனித சமுதாயத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறரோடு இருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றான், நிராகரிக்கப்பட்டிருக்கின்றான், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றான். அசுத்த ஆவி அவனை பிடித்திருக்கிறது என்று சமுதாயம் சொன்னாலும், அவனும் ஒரு மனிதன் என்பதை சமுதாயம் மறந்துவிட்டது. அவனும் இறை சாயலால் படைக்கப்பட்டவன் என்பதையும் நிராகரித்து விட்டது. எப்பொழுது ஒரு மனிதன் நோயினாலோ அசுத்த ஆவிகளாலோ ஆட்கொள்ளப்படுகிறானோ, அப்பொழுது ஒட்டுமொத்த யூத சமுதாயம் அந்த மனிதர்களை வெளியே நிறுத்தி வைப்பதையும் சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை தள்ளி வைப்பதுமாகத்தான் இந்த நிலைமை காணப்பட்டது. ஆக இயேசுவினுடைய பணி வாழ்வு இறைவார்த்தை மட்டும் போதிப்பதல்ல, மாறாக இப்படி ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, வெளியே தள்ளப்பட்ட, சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஜாதியின் அடிப்படையாக இருக்கட்டும், நோயின் அடிப்படையாக இருக்கட்டும், பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருக்கட்டும், எல்லா வழிகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரம் பிடித்து தூக்கி அவர்களையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு நிலைநிறுத்துவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது, இந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதும், அங்கே அவன் கத்தி கூச்சலிடுவதையும் நற்செய்தி வாசகம் சொன்னாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை முழுவதுமாக வாயடைக்க வைத்து அவனுக்குள் இருக்கின்ற அந்த அசுத்த ஆவிகளை பன்றிகளுக்கு மத்தியிலே அனுப்பி அவனை முழுவதுமாக காப்பாற்றுகிறார். இங்கே இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கல்லறை தோட்டத்திலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டிருந்தவன் பயன்படுத்திய வார்த்தை இலக்கியோன் என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை எதை பற்றி கூறுகிறது என்றால், ரோமை படையிலே இருக்கின்ற 6000 போர் வீரர்கள் கொண்ட பெரும் படைப்பிரிவுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், பேய்களின் ஒரு தலைவனாகவும் இருக்கக்கூடியவன் இந்த இலக்கியோன் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இந்த வார்த்தை முழுவதுமாக இந்த மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒரு படை வீரர்களின் தலைவனாக ஒரு பெரிய படையினுடைய குழுவினுடைய ஒரு ஒட்டுமொத்த நிகழ்வினையும் இந்த ஒரு வார்த்தையின் வழியாக சொல்லப்படுகின்ற பொழுது இவன் உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதைத்தான் இந்த இலக்கியோன் சொல்லுவதாக ஒரு சில இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.
பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பணி வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய பணி வாழ்வுக்காக தன் சீடர்களை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். என் பின்னே வாருங்கள் என்று. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் இங்கே பதிவு செய்கிறார். இது எதை பற்றி காட்டுகிறது என்றால், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக உடைந்து உருகுலைந்து சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்ட என்னுடைய வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி தனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்றால், எந்த சமுதாயம் என்னை நிராகரித்ததோ அந்த சமுதாயத்தோடு வாழ்வதை விட யார் எனக்கு வாழ்வு கொடுத்தாரோ அவரோடு வாழ்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனைகளோடு தான் இந்த பேய் பிடித்த மனிதன் இயேசுவோடு மீண்டும் பயணிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் இயேசு அழகாக சொல்லுகிறார். அதற்கு அவர் இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்று அவனை வழி அனுப்பி வைக்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவால் குணம் பெற்றவர்கள், இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு இணைந்து இறையாட்சி பணிக்கு உழைப்பது இருந்தாலும், இன்னொரு புறம் தான் பெற்றிருக்கின்ற அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை தன் உறவுகளுக்கு மத்தியிலும் சமுதாயத்திற்கு மத்தியிலும் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அளவிற்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், அதற்கேற்றாற்போல அவனும் அவனை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும் என்ற அழைப்பினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு சொல்லி அனுப்புகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாமும் இந்த பேய் பிடித்த மனிதனைப் போல நம்முடைய வாழ்விலே பல போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் அவை அனைத்தையும் முழுவதுமாக விரட்டி அடித்துவிட்டு நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுத்திருப்பார் அல்லவா? அந்த வாழ்வை நாம் உணர்ந்தவர்களாக, இறைவனோடு இணைந்தவர்களாக, சமுதாயத்தில் அந்த வாழ்வுக்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதுதான் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம். இன்றைய நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு